அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். சபரீசன் ஒரு பக்கம் கிளைமாக்ஸ் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு திமுகவை வெற்றி பெற வைக்க. இன்னொரு பக்கம் அதற்கு பதிலடி கொடுத்து தங்கள் வெற்றி கணக்கு துவக்க இவர் விஜயும் சரி, இந்த பக்கம் சீமானும் சரி, புது வியூகங்களையும் வகுத்திருக்காங்க. ஸோ அந்த கிளைமாக்ஸ் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ங்க. உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சக்சஸ் கொடுக்குமா சபரீசனின் 6 திராவிட மாடல் 2.0 ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது டார்கெட் 200 ஒரே தாரக மந்திரத்தோடு திமுக தீவிர பரப்புரை இந்த கிளைமாக்ஸ் கட்டத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முன்னணி சக்தியாக ஒரு பக்கம் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பரப்புரை செய்கிறாரு. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின். எல்லா பக்கமும் இவங்க தீவிரமா பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்பெல்லாம் இல்லாதபடி இப்ப ஓப்பனாகவே பல இடங்கள்லையும் தென்படுறாரு அவங்களுடைய மாப்பிள்ளை தரப்பு திரு சபரீசன். ஓப்பனாகவே வந்து வில்லிவாக்கம் தொகுதியில பார்த்தோம்னா திரு கார்த்திக் மோகன் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக இங்கே இவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி என்னுடைய வெற்றி அப்படின்லாம் குடும்பத்தோடு வந்து உற்சாகப்படுத்திட்டுலாம் போனாரு. ஏற்கனவே அந்த காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் என்ன கணக்கு அப்படின்னு. இப்ப எல்லா பக்கமும் பல இடங்கள்லையும் அவரு விசிட் பண்றாரு, கவனிக்கிறாரு. என்னங்க காரணம் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள்கிட்ட விசாரிச்சங்க. அதுல ஒரு 6 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. மறுபடியும் நான் டைரி எடுத்துட்டேன், அதெல்லாம் தொகுத்து கொடுக்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா. எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கு திமுக அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. அடுத்து எங்கெங்கெல்லாம் ஒர்க் வந்து தொய்வா நடந்துட்டு இருக்கு, திமுகவினர் சரியா வேலை பார்க்கல, இல்லை கூட்டணி கட்சியினர் சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு. மூன்றாவதாக சமுதாய வாக்குகள் எங்கெல்லாம் தேக்கம் அடைஞ்சிருக்கு, இங்க பெரும்பான்மையான சமுதாயத்தினர் இருப்பாங்க, அவங்கள குறி வச்சு அங்க அந்த வேட்பாளரையும் நியமிச்சிருந்திருப்பாங்க ஒரு கணக்கு போட்டு. ஆனா அது இன்னொரு கட்சியால ஸ்பிளிட் ஆகுதா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டு. நான்காவதாக சிறுபான்மையினருடைய வாக்குகள் அது எந்த அளவுக்கு பிரியுது. ஏன்னா இப்ப புதுசா உதாரணம் சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர் பெரிய அளவுல மைனாரிட்டிஸ் ஓட்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. ஸோ இதை ஒட்டிய சில ரிப்போர்ட்டுகள். ஐந்தாவதாக எங்கெல்லாம் உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இந்த களத்திலும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸு. ஆறாவதாக யங்ஸ்டர்ஸுடைய மனநிலை கிளைமாக்ஸ் கட்டத்தில் எப்படி இருக்கு, குறிப்பாக நகர்ப்புறங்களை மையமிட்டு வாக்காளர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, சோஷியல் மீடியாக்களில் அவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு உள்ளிட்ட 6 விஷயங்கள்ல ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய தனியாக ஒரு சர்வே டீம்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இது கையில் கிடைச்ச உடனே எல்லா இடங்கள்லையும் கவனம் செலுத்த தொடங்கினாங்க. முக்கியமாக மண்டல வாரியாக இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள், இப்படி பலரையும் அழைத்து இங்கே இதெல்லாம் சரி பண்ணுங்க. இப்போ சமுதாய வாக்குகள் குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகளுக்கு என்ன தேவையோ அதை போய் செஞ்சு கொடுங்க, அவங்கள தொடர்ந்து கேன்வாஸ் பண்ணுங்க அப்படின்லாம் அதை வலியுறுத்தியிருக்காரு. அதற்கடுத்து தான் முக்கிய மண்டலங்கள் வாரியாகவும் திரு சபரீசனும் விசிட் பண்ண தொடங்கினாரு. அங்கே அவர் வரதும் உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கு அவங்க கட்சியினருக்கு. அப்புறம் அவர் கவனிக்கிறாரு அப்படிங்கிறதாலேயே கூடுதலாக அங்க இருக்கக்கூடியவங்களோ வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய சில இளம் உடன்பிறப்புகள். இதுல முக்கியமா அவங்க சொல்றது, திமுக தலைவர் இப்ப சூப்பர் 6 அப்படின்னு சென்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இல்லையா. இதுக்கு பின்னாடியும் இந்த காரணங்கள் இருக்கு. சென்னை கொஞ்சம் வீக் ஆகியிருக்கு தலைநகரம். போன முறை 16 out of 16 திமுக வெற்றி பெற்றது. சுற்று வட்டாரத்துல கிட்டத்தட்ட 35 தொகுதிகளை பெரும்பான்மை தொகுதிகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதிகள் தான் அதிமுக வென்றது. ஆனா இந்த முறை அதுல பெரிய சேதாரம் ஏற்படுமோ அப்படின்னா உளவுத்துறை ரிப்போர்ட் வர இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்களும் வகுத்து கொடுத்திருக்காங்க. சென்னையை நாங்க மேலும் வளர்த்தெடுப்போம் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணா தெரிஞ்சிருக்கும், கிறித்துவ அமைப்புகள் எல்லாமே திமுக தலைவரை சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பேப்பர் நியூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு பின்னாடியும் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் திரு விஜய் அந்த வாக்குகளை குறி வச்சு திருச்சியெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ தங்களுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அது சேதாரமானா, ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆனா அது இன்னொரு பக்கம் தங்களுடைய ஆட்சி கனவுக்கு டேஞ்சர் ஆகிடுமோ அப்படின்னு கருதி கூடுதலாக கவனிக்கிறாங்க மாப்பிள்ளை தரப்பு அவங்களுடைய டீமு. ஸோ அவங்களுடைய கவனிப்பால இதெல்லாம் சரியாகி இருக்கு அப்படின்னும் இந்த கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற இளம் இளம் உடன்பிறப்புகள். விஜயின் எமோஷனல் கணக்கு, சீமானின் ஆக்ரோஷமான களம். திமுகவில் மாப்பிள்ளை தரப்பு பல இடங்கள்ல ஓப்பனாகவே வர தொடங்கிட்டார் இல்லையா. இதையே தங்களுக்கான பாசிட்டிவாக வெற்றியாக மாத்துறாங்க தாவேக்காவினருங்க. அதாவது ஒரு பக்கம்
சிஎம் அப்பா, இன்னொரு பக்கம் அவருடைய மகன் வாரிசு துணை முதலமைச்சர். இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்ப மாப்பிள்ளை தரப்பு 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இதுவே எங்களுக்கான வெற்றி. நாங்க களத்துக்கு வந்ததால தான் இப்ப இறங்கி இவங்க எல்லா பக்கமும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு தாவேகா சைட்ல இருந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அதனுடைய வியூக வகுப்பாளர் முக்கியமானவரான திரு ஆதவர்ஜனா வில்லிவாக்கம் வேட்பாளர் அவரு கூடுதலாக அவங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன்னு சென்னையை கவனிக்கிறாங்க. ஸோ சென்னையில அதிக தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு இறுதி கட்டத்துல அங்க அதிக அளவுல வேலை பார்க்குறாங்க. ஏன்னா தலைநகர்ல தோற்கடிக்க முடியாத ஒரு பார்ட்டியாக தொடர்ந்து திமுக இருந்துட்டு இருக்காங்க. அதிமுகவால கூட முடியலைங்க. இந்த இடத்துல தலைநகர்ல திமுகவை தோற்கடித்த எதிர்கால அரசியலுக்கு உதவும் அப்படிங்கிறது தான் தாவேக்காவுடைய கணக்கா இருக்கு. அந்த வகையில அவங்க கையில் எடுத்திருக்கிறது எமோஷனலான அந்த பரப்புரைங்க இறுதி கட்டத்துல. இப்போ உதாரணமா சொல்லணும்னா திரு விஜய் தாவேக்கா தலைவர் வில்லிவாக்கத்துல இங்க வட சென்னையில பார்த்தோம்னா வீட்டுக்கு கோலம் போடுங்க அப்படின்னு திடீர்னு அந்த விசிட் பண்ணதாகட்டும், நாங்கள் உங்களோட மிக நெருக்கமாக இருக்கோம், மக்களோடு மக்களாக இருக்கோம் அப்படின்னு அவங்க பரப்புரை செய்கிறதாகட்டும். அப்புறம் நான் வெற்றி அடைஞ்சா பெரம்பூர், திருச்சி கிழக்கு மாதந்தோறும் நான் வருவேன் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிற அந்த வாக்குறுதியாகட்டும். ஏங்க இவர் பழைய சமயங்களில் மக்களை போய் சந்திக்கிறதே இல்லை, கரூருக்கு போனாராங்க அப்படின்னு திமுகவினர் இதற்கு கவுண்டர் கொடுக்குறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. ஆனாலும் தாவேக்காவுடைய ஓட்டர்ஸ் கிட்ட, யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதை வீரியமாக கொண்டு போகிறாங்க. தாவேக்கா சைடில் ஒரு எமோஷனல் கனெக்ட். இப்போ திருச்சி கிழக்குல கூட பார்த்தோம்னா திரு விஜய் ஞாயிற்றுக்கிழமை மும்மத வழிபாடும் அவர் செஞ்சிருந்தாரு. இது எல்லாமே சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் 234 தொகுதிக்கும் கொண்டு போகிறாங்க. அதன் மூலமாக எமோஷ்னலாக கூடுதல் நெருக்கத்தை உருவாக்கி அது வாக்குகளாக மாற்றலாம் அப்படிங்கிறது தாவேக்கா திட்டமாக இருக்கு. இதற்கு நேர் மாறாக ஒன் அண்ட் ஒன்லி எப்பவுமே தனிக்காட்டு ராஜா தாங்க எங்களுடைய அண்ணன் திரு சீமான் இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்துவார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் இன்னும் தீவிரமாக களத்தில் வெளிப்படுறாங்க. அவருடைய ஸ்பீச்சு காரசாரமாக ஆக்ரோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதே போல தான் வாக்காளர்கள்கிட்டையும் நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக யாருடன் கூட்டணி சேராமல் தனித்து உங்களுக்காக நாங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கோம், மக்களுக்காகத்தான் நாங்கள் களத்தில் இருக்கோம். சட்டமன்றத்தில் ஒரு எளியவரின் குரல், விவசாயியின் குரல் போகணும், அண்ணன் சீமானுடைய குரல் போகணும், அதுக்கு வழிவகை செய்யுங்க. நாம் தமிழர் கட்சி திட்டங்களை வெளிப்படுத்தி, கொள்கைகளை வெளிப்படுத்தி உங்களுக்காக களமாடிக்கிட்டு இருக்கு. முக்கியமா 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியினர் எந்தெந்த விஷயங்களை கையில் எடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க, அது எந்தெந்த வகையில வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த பட்டியலை கையில் எடுத்து முக்கியமான தொகுதிகளில் தீவிரமாக அதை கொண்டு போறாங்க. டெல்டா மாவட்டங்களாகட்டும், இங்கே காரைக்குடி ஆகட்டும், சிவகங்கை மாவட்டம் ஆகட்டும், சென்னை புறநகரில் இந்த திட்டத்தை அவங்க ஆக்ரோஷமாக முன்னெடுக்கிறாங்க. இந்த கோடை கொதிநிலை இருக்கு இல்லையா, அதில் இவங்களுடைய இந்த வீரியமான செயல்பாடு கூடுதல் கொதிப்பு கொடுக்கறதையும் உணர முடிஞ்சதுங்க. இப்படியாகத்தான் 3 கட்சியினரும் திட்டம் போட்டு கிளைமாக்ஸ் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வெற்றியை கொடுப்பாங்க வாக்காளர் பெருமக்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை எகிர வைக்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் மே 4ல். மற்றபடி இதே போன்ற காணொளிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பலருக்கும் பகிர்ந்துக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. தவறாம வாக்கு செலுத்தி நம்முடைய கடமையை நம்ம ஆற்றுவோங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.